இயக்குனர் சங்கர் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பத்தி பேசியிருக்காரு. அதாவது கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரமோஷனுக்காக கொடுத்த இன்டர்வியூல தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு, சோ யாரு வேணா வரலாம், தளபதி நல்லது பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷம், சோ அவருக்கு என்னோட பெஸ்ட் விஷஸா சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா சங்கர் அவர்களோட ஃபேமிலியும் தளபதி ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா சங்கர் அவர்களோட சன்னும் தளபதியோட சன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அதனால தான் மோஸ்ட்லி அதித்தி சங்கர் படம் ரிலீஸ் ஆகும் போது சங்கர் ஒய்ஃப் FDFS பார்க்கும்போது சங்கீதா அண்ணியும் கூட போவாங்க. சோ அதனால பர்சனலா தளபதிக்கு ஆல்ரெடி சங்கர் அவர்கள் விஷ் பண்ணிருப்பாரு. அண்ட் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ரீசெண்டா வெளியான இந்தியன் 2 படம் மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்குள்ளாச்சு. சோ அதை பத்தி அவர் பேசும்போதும் இந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பட் அதனால பரவாயில்ல, இப்போ கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 3 கவனமா பண்ணிருக்கேன், படம் பொங்கலுக்கு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். தென் அதுக்கப்புறம் இந்தியன் 3 OTTன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு, பட் ஆனா அது உண்மை இல்லை, இந்தியன் 3யும் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கான்பிடென்ட்டா பேசியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் இந்த பேன் இந்தியன் கல்ச்சர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் இந்தியன் படம் அளவுக்கு ஒன்று பண்ணாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த பேன் இந்தியன் கல்ச்சர்லாம் வந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எதுவுமே ஒர்க் ஆகல. பட் அதுக்கான முழு காரணமும் அவர் தான். ஏன்னா இந்தியன் 2 மாதிரி எடுத்தா அது எப்படி ஹிட் ஆகும்? இதுல இன்னொரு பயம் என்னன்னா, கேம் சேஞ்சர் அண்ட் இந்தியன் 3 ரெண்டு படங்களுமே இந்தியன் 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஷூட்லாம் முடிஞ்சு. சோ அதனால இப்போ ஸ்கிரிப்ட் லெவல்ல அவருக்கு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அட்லீஸ்ட் இந்தியன் 3க்கு திரும்ப கொஞ்ச நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. பட் கேம் சேஞ்சருக்கு அந்த வாய்ப்புமே இல்ல. சோ எடிட்டிங்ல படத்தை ஒரு 2.5 மணி நேரம் ரேசியா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. மற்றபடி இந்தியன் 2 மைண்ட் செட்லயே கேம் சேஞ்சர் கதையை பண்ணியிருந்தாருன்னா இந்த படமும் அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா கேம் சேஞ்சரோட மூல கதை கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோடது. சோ அதனால கதையில கொஞ்சம் ஹோப்பும் இருக்கு. வர்ற பொங்கலுக்கு படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.